வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாஸ் வியூ. இன்னைக்கு நம்ம மதுரையிலிருந்து திருநெல்வேலி டிராவல் பண்ண போகிறோம். அதுவும் ட்ரெயின் நம்பர் 22627 அப்படின்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் டிராவல் பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக ஏசி சேர் காரில் டிராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏசி சேர் கார் கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கோச்சோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்த இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து நார்மல் கோச்சில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த வண்டியை எல்ஹெச்பி கோச்சாக மாற்றிருக்காங்க. இந்த எல்ஹெச்பி கோச்சில் ரன் ஆகிற இந்த ஒரு வண்டியோட டிக்கெட் ப்ரைஸு அண்ட் சீட் கம்ஃபோர்ட்டு, ஸ்பீடு, டீட்டெயில்ஸ்னு எல்லா டீட்டெயிலையும் மொத்தமாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது மதுரை ஜங்ஷனில். நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி பிளாட்ஃபார்மில் ரீச் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின்ல தான் நம்ம மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு போக போறோம். மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு போற பெஸ்ட் டே ஜேர்னி ட்ரெயின்ஸ்ல இதுவும் ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் கூட. அண்ட் இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா 11 அன்ரிசர்வேஷன் கோச்சஸும் 4 செகண்ட் கிளாஸ் சிட்டிங் கோச்சஸும் அண்ட் ஒரே ஒரு ஏசி சேர் கார் கோச்சஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். லைக் ஒர்க்கிங் பீப்புளுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, அண்ட் ஃபேமிலி டிராவலர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இந்த வண்டி. டிக்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வண்டியில் ஏசி சேர் காரில் 645 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஜெனரல் செகண்ட் கிளாஸ் சிட்டிங் கோச்சஸில் 200 ரூபாயும் அண்ட் அன்ரிசர்வேஷனில் அரௌண்ட் 170 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏசி சேர் கார் கோச்சோட இன்டீரியரை பார்க்கலாம். சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. புஷ்பேக் சீட்டு தான், ஒரு நல்ல லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வந்து செம்ம கூலிங்காக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், ரொம்பவுமே லார்ஜான விண்டோஸ் இருக்கனால அவுட் சைடு வியூ வந்து நம்மளால் செம்மையாக பார்த்து ரசிக்க முடியும். இவ்வளோ நாளாக பழைய கோச்சில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்து இப்போ வந்து இந்த எல்ஹெச்பி கோச் கொடுத்தது வந்து இந்த ட்ரெயினில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்னே சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து மதுரையில் கரெக்ட் டயத்துக்கு டெப்பாச்சர் ஆயிடுச்சு. ஸ்பீடும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வண்டி டெய்லி காலையில் 9:30க்கு மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில், குளித்துறை வழியாக திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போய் சாயந்தரம் 3:20க்கு போய் ரீச் ஆயிடுது. அண்ட் நம்ம திருநெல்வேலி வரைக்கும் தான் போக போகிறோம். ரோட் ட்ராவலோட கம்பேர் பண்ணினா ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்பவுமே ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபுட் அண்ட் அமினிட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் சர்வீஸ் இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த வண்டிக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 out of 4.5 தான் கொடுப்பேன். பட் ஏன் அந்த 0.5 லெஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 அடிஷ்னலாக வந்து ஏசி சேர் கார் கோச்சஸோ அட்டாச் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய ட்ரெயின் ட்ராவல் வீடியோஸ்லாம் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.